வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நாம் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக எப்படி ஒரு க்ரோச்செட் தியா தோரன் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 6 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு செயின் வந்தாச்சு. இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதே மாதிரி ஒரு செயின் போட்டு நம்ம ப்ராஜெக்டை திருப்பிக்கலாம். சேம் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதில் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா லாஸ்ட்டு டபுள் க்ரோஷேல மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நல்லா நூலை வந்து இந்த மாதிரி ரோ ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 டபுள் க்ரோஷே போடுற மாதிரி வரும். கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த லாஸ்ட்டு செயின்லேயும் நம்ம வந்துட்டு போடணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக செயின்லாம் இருக்கான்னு. இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அகைன் நம்ம ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை வந்து டர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ லாஸ்ட் செயினில் 2 டபுள் crochet வந்து போடணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் செயின் போடும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்து போடுங்க. அந்த செயின் வந்து இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம மறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. நம்ம இப்போ ஒரு செயின் போட்டு யான் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தியாவோட லுக்கில் வந்துட்டு அது நம்மளுக்கு மேஜிக் ரிங் போட்டோம் இல்லையா, அந்த டூ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் பண்ணணும். 3 நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து டபுள் crochet போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ 3 லூப் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட் நம்ம 2 எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு உள்ள செயின்லேயும் நம்ம வந்துட்டு டபுள் crochet போடுற மாதிரி போடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். இதை ஒன்றா நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ இதுதான் டிக்ரீஸ். இதே மாதிரி இன்னும் 2 டிக்ரீஸ் வந்து நம்ம பண்ணணும். இப்போ 1 செயின் போட்டு ப்ராஜெக்டை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோவில் 3 டிக்ரீஸ் பண்ணோம். இப்போ வந்து 2 பண்ணுறோம். அந்த லாஸ்ட் செயின் போடும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு செயின் போட்டு
இப்போ நம்ம ஒரு செயின் போட்டு yarn கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க yarn எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல இந்த தியா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி தியாஸ் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தோரன் மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 செயின் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 15 செயின் போட்டுகிட்டே வரலாம். ஸோ 15 செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம தியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாமே இப்போ தியா ஒன்று ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 15 செயின். ஸோ தியா ஆட் பண்ணுறோம், அப்புறம் 15 செயின். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் தியா ஆட் பண்ணிவிட்டு 15 செயின் போடணும். ஸோ 15 செயின் போட்டுட்டு 10வது செயினில் வந்துட்டு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு சைடில் இந்த மாதிரி ஹேங்கிங் போடுறதுக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமும் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் தியா ஆட் பண்ணிவிட்டு நான் 15 செயின் போட்டுக்கிறேன். ஸோ இதில் 10வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தியா தோரன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஃபுல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரியலாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.